வணக்கம். 2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு ஒரு நல்ல காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் தண்டலத்தில் இருக்கிற ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரி. இதோட TNEA கோட் 1211. வாங்க இந்த காலேஜை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். முதலியே ஒரு முக்கியமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் தரம். இந்திய அரசாங்கத்தோட NIRF ரேங்கிங்ல 2025ஆம் ஆண்டுக்கு இந்த காலேஜ் இன்ஜினியரிங் பிரிவுல 101 இருந்து 150க்குள்ள இருக்கிற பேண்ட்ல வருது. இது ஒரு நல்ல நேஷனல் லெவல் அங்கீகாரம். அதை விட முக்கியமா இங்க இருக்கிற 11 இன்ஜினியரிங் கோர்ஸ்களுக்கு NBA அக்ரிடிடேஷன் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த கோர்ஸ்கள்லாம் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இது படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். சரி, எந்த ஒரு காலேஜ்ல சேர்றதுக்கு முன்னாடியும் நாம அதோட நம்பகத்தன்மையும் அங்கீகாரத்தையும் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க அதை பத்தி முதல்ல பார்ப்போம். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 1997ல தொடங்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் ஆட்டோனமஸ் காலேஜ். இது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்டிருக்கு. ஆட்டோனமஸ் ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரிக்கு தேவையான லேட்டஸ்ட் விஷயங்களை சிலபஸ்ல உடனுக்குடனே அப்டேட் பண்ணிக்க முடியும். 1997ல ராஜலட்சுமி எஜுகேஷனல் ட்ரஸ்டால ஆரம்பிக்கப்பட்ட இந்த காலேஜ் படிப்படியா வளர்ந்திருக்கு. முக்கியமா 2007லயே குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக IQACன்னு சொல்லப்படுற இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் செல் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2016ல மாணவர் நலனுக்காக பல குழுக்களையும் அமைச்சிருக்காங்க. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்றதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ண வேண்டிய முதல் விஷயம் இதுதான். இந்த காலேஜ் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு, அதாவது AICTEயோட அங்கீகாரத்தை 2025-26 கல்வியாண்டுக்கு வாங்கியிருக்கு. இது ரொம்ப அடிப்படையான ஆனா மிக முக்கியமான தகுதி. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா அந்த NBA அங்கீகாரம் கிடைச்ச 11 கோர்ஸ்களோட லிஸ்ட். இதுல ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல் மாதிரி கோர் பிரான்ச்சஸ்ல இருந்து பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் வரைக்கும் இருக்கு. இந்த அக்ரிடிடேஷன் 2027-2028 வரைக்கும் செல்லுபடியாகும். ஓகே, அங்கீகாரம் எல்லாம் நல்லா இருக்கு. அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச் இங்க இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? வாங்க, இங்க என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குன்னு விரிவா பார்க்கலாம். இளங்கலை பொறியியல் படிப்புக்கு மட்டும், அதாவது BE BTechக்கு இங்க கிட்டத்தட்ட 3480 சீட்ஸுக்கு AICTE அப்ரூவல் இருக்கு. இது தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய இன்டேக் கொண்ட காலேஜ்கள்ல ஒன்றுன்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்றதுக்கு இங்க மொத்தமா 19 விதமான இன்ஜினியரிங் கோர்ஸுகள் இருக்கு. மெக்கானிக்கல், சிவில் மாதிரி பாரம்பரிய கோர்ஸ்கள்ல இருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி லேட்டஸ்ட் கோர்ஸ்கள் வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கவுன்சிலிங்குக்கு தேவையான பிரான்ச் கோர்ஸையும் நீங்க இங்கே பாத்துக்கலாம். இப்போதே இண்டஸ்ட்ரி தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி இந்த காலேஜ்ல பல புது கோர்ஸ்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ், அப்புறம் சைபர் செக்யூரிட்டின்னு 7 முக்கியமான புதிய தலைமுறை கோர்ஸ்களை ஆஃபர் பண்றாங்க. சரி, இப்போ எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். படிச்சு முடிச்சா வேலை கிடைக்குமா? எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? அதாவது பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரசாங்கத்தோட NIRF டேட்டா படி 2022ல இங்கு படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட மீடியன் சேலரி வருஷத்துக்கு 4,56,000 ரூபாயா இருந்திருக்கு. மீடியன் சேலரினா பாதி பேருக்கு இதுக்கு மேலேயும் பாதி பேருக்கு இதுக்கு கீழேயும் சம்பளம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அதே 2021-22 பேட்ச்ல யோசிச்சு பாருங்க, மொத்தம் 1444 மாணவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமா வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க. இது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட். இங்க வர்ற கம்பெனிஸ் பேரை பாருங்க. ஐடில ஜாம்பவான்களான இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ, காக்னிசன்ட்ல இருந்து பாஷ், L&T மாதிரி கோர் கம்பெனிஸ் வரைக்கும் பெரிய நிறுவனங்கள் இங்க ரெக்ரூட் பண்றாங்க. படிப்பு, வேலை வாய்ப்பு மட்டும் இல்ல, 4 வருஷம் நாம தங்கி படிக்க போற இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? கேம்பஸ் லைஃப், ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட் மாதிரி வசதிகளை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். வெளியூர்லேந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ்குள்ளேயிலே ஹாஸ்டல் வசதி இருக்கு. பாய்ஸ்க்கு 1600க்கும் மேற்பட்ட இடங்களும், கேர்ள்ஸ்க்கு 1150 இடங்களும் கொண்ட பாதுகாப்பான தனித்தனி ஹாஸ்டல்ஸ் இருக்கு. நீங்க டே ஸ்காலரா இருந்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டை பத்தி கவலையே வேண்டாம். காலேஜ் நிர்வாகமே 146 பஸ்ஸுகளை இயக்குறாங்க. சென்னை மற்றும் சுத்துப்பட்டுல இருக்கிற பெரும்பாலான இடங்களுக்கும் பஸ் வசதி இருக்கு. வாங்க, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா முக்கியமான விஷயங்களையும் ஒரு தடவை டக்குன்னு தொகுத்து பார்த்துடலாம். இந்த காலேஜோட டாப் 3 சிறப்பம்சங்கள்னு பார்த்தா, 1 NIRF இன்ஜினியரிங் ரேங்கிங்ல டாப் 150க்குள்ள வர்றது. 2 11 முக்கிய கோர்ஸ்களுக்கு NBA அக்ரிடேஷன் இருக்கிறது. 3 ஐக்கிய நாடுகள் சபையோட நிலையான வளர்ச்சி இலக்குகள்ல NIRF கொடுத்த ரேங்கிங்ல டாப் 50க்குள்ள வர்றது. ஒரு முக்கியமான குறிப்பு, இங்க நாங்க சொன்ன எல்லா தகவல்களும் இந்த பகுப்பாய்வு செஞ்ச நேரத்துல காலேஜோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் அரசாங்கத்தோட நம்பகமான போர்ட்டல்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி விரிவா தெரிஞ்சுக்க profsum.comக்கு வாங்க.
உங்க 12ஆம் வகுப்புக்கு பிறகு சரியான இன்ஜினியரிங் முடிவெடுக்க எங்களோட அலசல்கள் உங்களுக்கு நிச்சயம் உதவும். நன்றி.